எல்லாம் அவங்க வேண்டுதலை எல்லோரும் வேண்டிக்கிங்க. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்ததில் ஜெந்த உறுப்பா கருப்பசாமி மறுபடி சென்னிமலை விரிச்சுப்பா. சென்னிமலை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நம்ம விறகு வெட்டுற தொழில் நம்ம பண்ணுறோம் அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி நமக்கு வேலை சுத்தமாக இல்லை அப்படின்னு இப்போ நிரந்தரமான உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துட்டமானே அப்படின்னு இப்போ உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்தாச்சா? அதே போல் உனக்கு நிரந்தரமாக இருக்கணுமா? அதே போல் அமைச்சு தரம் போய் கால் வந்துட்டு ஓடு. இப்போ இருக்கிற போலைய உனக்கு வருஷம் 365 நாள் உனக்கு வேலையை நிற்காமல் கொடுத்துறண்டாமானே அப்படி கொடுத்தா போதும்ல. அதே போல் கருப்பசாமி உனக்கு வேலையும் கொடுத்து அதே போல் பொருளாதாரத்துலேயும் கேட்கறது கேட்டபடி உனக்கு அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு அது கரை சேர்த்தணும். அதையும் கரை சேர்த்திடுறேன். போய் காலில் விழுந்துட்டோம் மறுபடி. சரி, போன ஆண்டு எனக்கு பால்கோடு எடுத்த என் கணவனை திருத்தி வேலையும் கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்சு 2 பேர் இப்படி பிரிஞ்சிருந்தோம். இப்போ ஒன்றா சேர்த்து வைக்கணும் கருப்பசாமின்னு எடுத்தியல் இடமான. அதே போல் இப்போ ஒன்றாவும் சேர்த்து வச்சாச்சு, வேலையும் கொடுத்தாச்சு. அதே போல் இந்த ஆண்டு பால்கோடு எடுத்துரு, குடும்பத்தோடு எடுத்துடணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதத்துக்கு மேலே சொந்த வீட்டுக்கு ஒன்று கருப்பசாமி உத்தரவாயிருக்கிறாமனே. சொந்த வீடு உன்னோட ஆசை அதுதானே? அதே போல் கருப்பசாமி உனக்கு சொந்த வீடும் உனக்கு அமைச்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு காரியம் பண்ணுறதுக்கு உனக்கு சொந்த வீட்டில் அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு தரவா. இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் கருப்பசாமி கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் 2 பேர்த்துக்கு உடல்நல சரியில்லை. எல்லாம் போய் மறுபடியும் காலில் விடு. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. எனக்கு தலையில் தான்ப்பா பிரச்சனை. எனக்கு தலையில் தான் பிரச்சனை. அப்படியேடாமான அப்படின்னா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் எனக்கு தலையில் தான் பிரச்சனை. அதனால் தலைவலி எனக்கு நிற்காமல் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிம்மதியாக எனக்கு வேலைக்கும் போக முடியல. அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு இப்போ சுமாராக இருந்தாலும் உனக்கு முழுசாக கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி மருத்துவ செலவில் எல்லாம் ஓடி போய் பார்த்ததில் எதுவுமே இல்லைப்பா, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்றான். அதானே? நீ எது சாப்பிட்டாலும் சரி, நான் கொடுக்குற கனி நான் சொல்கிற டைம் வரைக்கும் வாங்கி குடிச்சிட்டு போ. இன்னும் கிட்டவா. உனக்கு முழுசாக நான் கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி இது மாதிரி ஒரு 7 டைம் வாங்கி குடிச்சிட்டு போ. அதே போல் உனக்கு முழுசாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன். அப்படி குணப்படுத்தி கொடுத்தா போதுமா? 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். 2 நாளைக்கு ஒன்றை முழுசாக புழிஞ்சு குடிச்சிடணும் நாளைக்கு. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுற, பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடும். ஓரளவுக்கு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு பௌர்ணமி எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு என்கிட்ட இதே மாதிரி கனி வாங்கிட்டு போ. நான் கருப்பசாமி வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டேன். கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அப்படியே இல்லையா? அப்படின்னா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் தொழில் அப்படின்னு நம்ம கம்பெனி வச்சுருக்கோம். கம்பெனியே வச்சுருந்தாலும் அதுலேயும் பெருசாக எந்த மாற்றமும் என் கண்ணுக்கு தென்படலை. வரவுக்கு செலவுக்கு சரியாக போகுதை தவிர மிச்சம் வச்சிடலாம் அப்படின்னாலாம் கொஞ்சமும் கூட எதிர்பார்க்க முடியல. அதே போல் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். பார்த்துட்டு போனால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுது, உன்னுடைய மகனுக்கு நின்று போயிடுது. அதனால் கருப்பசாமி அவனுக்கு தை தீந்து மாசி மாதம் வர்றதுக்குள்ளே நான் நல்லபடியாக திருமணம் நானே கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். அதே போல் உனக்கு தொழிலும் நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக லாபம் வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதே போல் நான் தான் சொல்லிட்டேனே, அதில் எந்த இடைஞ்சல் இருந்தாலும் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதில் இடைஞ்சல் இருக்கா இல்லையான்னு ஓடி போயெல்லாம் பார்க்க வேணாம். இடைஞ்சல் இருந்தாலும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் என்னோடய சகோதரன் அப்பப்போ வந்துட்டுருப்பேன், அவனும் ஒன்றும் வர்றதை காணும். அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 33 நாள் எனக்கு பால் குடம் எடு. பால் குடம் எடுக்கிற அன்றைக்கே உனக்கு
என் சகோதரன் உன் கூடவே வந்துடுவேன். அதிலிருந்து உனக்கு தடங்கள் இல்லாமல் உனக்கு கருப்பசாமி நீ கேட்படுற நேரத்துக்கு வந்து உனக்கு சொல்லிட்டு போனால் போதுமில்ல. அந்த மாதிரி நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க, சரியா? முந்தானியில் முடிஞ்சு வை. உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. என் சகோதரனும் வந்துடுவேன். அதே போல் உனக்கு திருமணத்தையும் நடத்தி கொடுத்துறேன். அதே போல் தொழிலையும் இன்னிலிருந்து நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும், சரியா? நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தேன். இதை ஒண்டி கம்பெனியில் வச்சிரு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் தான் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன்ட்டேன். நான் உள்ளே வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்த்து உனக்கு தொழில் ஓட்டி கொடுத்து திருமணத்துக்கும் ஒரு முடிவு பண்ணியாச்சு. கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? சரிப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கள்ளக்குறிச்சி வச்சுப்பா. கள்ளக்குறிச்சி எல்லாரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. நான் வந்து மெக்கானிக்குப்பா. நான் வந்து மெக்கானிக், நீ மெக்கானிக்கலாம் அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து வேலையே இல்லைப்பா அப்படின்னு என்கிட்ட வந்து அழுத. இப்போ நான் உனக்கு கண்ணுக்கு காட்டி ஓரளவுக்கு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன், அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கட்சியில் ஒரு பதவியில் இருக்கும், அதே போல் ஒரு ரோடு போட்டிருக்கோம், அதுலேயும் பணம் வந்து கொஞ்சம் தேக்கமாக இருக்குது. அதுலேயும் நீ கேட்டது போல் உனக்கு கருப்பசாமி உனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்து உனக்கு அதில் அமௌண்ட் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. இன்னொரு வேலை, இன்னொரு நல்ல வேலையை ஒன்று அமைச்சு தரணுமா? யாருக்கு அமைச்சு தரணும்? மனைவிக்கு. அதனால் உன்னோட மனைவிக்கும் நல்ல வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்து, அதே போல் 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து, கட்சியில் நீ ஜெயிக்கவே முடியாதுடா அப்படிங்கிற பக்கத்தில் நீ அடிப்படையிலேருந்து இப்போ மேலே வரணும் அப்படின்னு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு இதில் வந்திருக்கோமா இல்லையா? அதே போல் உனக்கு மேலும் மேலே அவன் சொன்னவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி பேரும் புகழமாக வாழ வைக்கின்றமானே. நான் கருப்பன் கூடவே வரேன். 75 ரூபாய்க்கு கேட்குறத 65 ரூபாய்க்கு நம்ம முடிச்சு கொடுக்கணும், அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்துருவா. இதை உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்டாமானே. நீ கேட்குற ரேட்டுக்கு 75க்கும் 65க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் நீ ஒரு 2 நாள் கேப் விடு. அதே போல் ரேட்டு கொஞ்சம் ஏறி வர்ற மாதிரி இருக்கும். நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். எந்த தடையில்லாமல் இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன். தவறாமல் என்னை அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்க்க வந்துடு. நீ நினச்சது போல் மேலும் மேலும் கட்சியிலையும் உயர்த்தி விட்டுற, அதே போல் தொழிலையும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வெடிச்சுப்பா. தாராபுரம் கருப்பசாமி அப்படியாப்பா? சரி, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சரி, குடும்பத்தில் தகராறாகி இப்போ இப்படி வந்துட்டோம், அப்படியே இல்லையா? அதனால் இப்போ பிரிஞ்சு வந்துட்டோம். அதனால் என்னோடய குழந்தையை காப்பாற்றுறதுக்கு வேண்டி எனக்கு கவர்மெண்ட்டு வேலை எனக்கு நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும், குடும்பத்தில் எந்த நிம்மதியாக எனக்கு வாழணும், அப்படியே இல்லையா? அதே போல் உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கித்தரலான்னு நான் முடிவு பண்ணிட்டோம். போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் பார்த்ததில் இந்த டைம் நீ எழுதுறதில் உனக்கு கவர்மெண்ட் வேலை உனக்கு உத்தரவாயிருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு ஃபெயில் ஆகாமல் உனக்கு நல்லபடியாக உனக்கு மார்க் வாங்கி கொடுத்து நீ பேர் சொல்கிற மாதிரி அவன் முன்னாடி உனக்கு தலைநிமிர்ந்து நிற்க வச்சா போதும்ல. அதனால் வாழ்க்கை சேர்ந்து வாழ்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எங்கன்னுக்கும் தென்படலை. அதனால் அது சரியாகவும் வராது. அதனால் அதை விட்டுறலாம். அது சீக்கிரமாக வாங்கி கொடுத்துருவோம்ல. நீ எதிர்பார்க்கறத விட சீக்கிரமாகவே வாங்கி கொடுத்துருவேன். ஒரு 3 மாதம் மட்டும் பொறு. நீயா போக வேணாம், தானாக தேடி வேணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு தரேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்ன வந்து பார், சரியா? இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் உன்னோட பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்பு. நீ கேட்ட வேலை இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக்கி கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துறேன். முதல் சம்பளம் எனக்கு வந்துடணும், சரியா? கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. நீயும் பெருமாநல்லூர் அப்பா போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வா. நமக்கு வந்து நல்லபடியாக லோன் அமையணும். யாருக்கிட்ட மகன் அமையணும்? உனக்குத்தான் அமையணும். அப்போ உட்கார், நீ உட்கார், கூப்பிட்றேன். கருப்பசாமி சரி, எல்லாமே நம்ம இப்போ ஒரு அகலக்கால் வச்சு எல்லாத்துலேயுமே போய் இப்போ சிக்கிட்டோம், அப்படியே இல்லையா?
அதனால் வந்து நம்பி நம்பி இப்போ ஏமாந்து இப்போ 0 உட்காந்துருக்கான். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லவா, உனக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு லோன் வாங்க நம்ம இருந்தால் தப்பிக்க முடியும். அதனால் லோன் வந்து இப்போ இழுத்துட்ருக்குது. அதனால் லோன் சீக்கிரமாக உனக்கு அமைகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் முதல் லோன் அமைச்சு கொடுத்து கொஞ்சம் அதிலேருந்து ரிலீஸ் ஆகலாமான நான் சொல்கிற டைம் வர்ற கார்த்திகை மாதம் வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னா நீ நினச்சது போல கருப்பசாமி பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து நீ 4 பேர்த்துக்கு கொடுத்த உதவுன மாதிரி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். இப்போ 0க்கு போயிட்டான். அதனால் நல்லவன் எல்லாமே இப்போ பகை. நான் அதைத்தான் சொல்கிறேன், முதல் லோன் ஆகணும், அதில் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதுதான் சொன்னேன், கார்த்திகை மாதம் வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே வெளியில் நிற்கிறது அத்தனையும் உனக்கு படிப்படி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுரு. கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சுப்பா. மூலனூர் இதில் ஆட்டு வியாபாரியாக இருப்பா. அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்கடாமானே, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான். இதில் எத்தனை பேர்த்தையும் நான் பார்த்துட்டேன், இவனை ஒருத்தனையும் நம்ம தூக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு முயற்சி எடுத்து எல்லா வேலையும் பார்க்குறேன். அதனால் கருப்பசாமிகிட்ட நான் விட மாட்டேன்டாமானே, நல்லபடியாக உன்னைய காப்பாற்றி அவன் நம்மளை தூக்குறானா நம்ம அவனை தூக்குறோமான்னு பார்த்துடலாம்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இருந்து பார்த்துட்டு நீ போயிரு, சரியா? அதே போல் கருப்பசாமி கிட்டவா. அதே போல் கருப்பசாமி யார் உனக்கு சவால் விட்டு முன்னானோ அவன் முன்னாடி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நீ நினச்சது போல் அவன் முன்னாடி அவன் சொன்னவனை நான் கருப்பசாமி உனக்கு நீ நினச்சது போலையே நம்ம தூக்கிடுவோம். அப்படி பண்ணால் போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துட்டேன்டாமானே. இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். நான் கருப்பன் கூடவே வரேன், இருந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. நம்ம பார்த்த பிள்ளைய பொண்ணே அமையணும்ப்பா. நான் வந்து ஜாதியில் நாய்க்கிறப்பா, நான் வந்து நாய்க்கிற, நீ யாருப்பா அப்படின்னு ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சதை கருப்பசாமி எனக்கு உருவாக்கி கொடுத்து எனக்கு எப்படியோ பேர் சொல்கிற அளவுக்கு எனக்கு உருவாக்கி தரணும், அப்படி தானே? அதனால் உருவாக்கி தரதுக்கு இந்த மாதம் 30 விட்டுரு. அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு நான் அமைக்கிற மாதிரி அமைக்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு வர்ற மாதிரி உருவாக்கி தரேன். அதில் ஒரு கல் வீசுவோம். வீசுறதுல கருப்பசாமி அதே இடத்துல விலகிற மாதிரி பண்ணினா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமாவா அதுக்குள்ளே வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி வெள்ளகோவில் போயிடுச்சுப்பா. ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் உனக்கு பேச்சுவார்த்தைக்கு வரணுமா? பேச்சுவார்த்தைக்கு கருப்பசாமி இன்னும் ஒரு 11 நாளுக்குள்ளே ஒரு வாய்ப்பு. யாரோ ஒருத்தர் அவங்ககிட்ட போய் சும்மா வேறு ஏதோ ஒரு பேச்சு பேசுகிறோம். யார் பேசுகிறது? சரி, என்ன சொன்ன? இன்னொரு டைம் வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு டைம் பார்த்துட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பாரு. அடுத்த 13 நாள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அதுக்கு சீக்கிரமாகவே உனக்கு வர்ற மாதிரி உனக்கு ஹோல்சேல் பண்ணி கொடுத்துறேன், சரியா? நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போய் பேசு. யார் பேசினாலும் சரி, உனக்கு சீக்கிரமாகவே அவனோட பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி நல்லபடியாக உனக்கு படிக்க வச்சு நல்லபடியாக உன் பிள்ளைக்கு கொண்டு கொடுத்துரு. அது பேசுகிறதுக்கு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துறேன். நல்லபடியாக கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக உடல்நிலையும் சரி பண்ணி கொடுக்கணும். அதே போல் நமக்கு அப்பப்போ ஒவ்வொருத்தர் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிடறான், அதுலேயும் எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதே போல் நம்ம வந்து பைத்தியகாரன்னு ஒரு சில பேர் பேசுகிறான், அவனையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக எனக்கு கடைசி காலமாவது என்னோடய தாயோட பாசம் கிடைக்கணும். அங்கே போய் நிம்மதியாக வாழணும். அதே போல் எந்த இடைஞ்சல் இருந்தாலும் அவனுக்கு தண்டனையும் கொடுக்கணும். அப்படி தண்டமான அதே போல் அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி உனக்கு வர ஐப்பசி முடிகிறதுக்குள்ளே அவனுக்கு எல்லாம் அங்கே தண்டனையை கொடுத்துறேன். நீ எப்போ ஊருக்கு போகிறதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்புறம் தான் போகணும், சரியா? அதனால் எல்லாமே வந்து சுயநலவாதியாக இருக்கிறான்.
அதனால் கருப்பசாமி உனக்கு நான் தாயின் தகப்பனாக இருந்து நல்லபடியாக உனக்கு நான் வாழ வச்சு பிரச்சனையை தீர்த்து கொடுத்தா போதுமா? அதனால் இப்போ இங்கே இருக்கிற இடத்துலையும் கூட பிரச்சனை வருதா இல்லையா? அதனால் இன்னையிலேருந்து அந்த பிரச்சனையை உனக்கு நிப்பாட்டி கொடுத்தா போதுமா? கிட்டவா இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இன்றைக்கி போய் இதை கொண்டுட்டு போய் என்னை நல்லபடியாக காப்பாற்றிடணும் கருப்பசாமி. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கூடவே வரம்போ அப்படிமானே எடுக்கணும்ல மனைய பேர் கொடுத்துட்டு போ. நான் கூடவே வரம்போ. சரி கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எப்படியோ என்னோட மகன் வந்துட்டான். மகன் வந்தாலும் சொன்னபடி கேட்டு ஓரளவுக்கு இருக்கிறான். உன் மகன் வந்துட்டானா? உன் மகன் உன்னை வந்துட்டு வள்ளி இல்லை வந்துட்டானா? வரல, நீ போய் உட்காரு கூப்பிட்ற. உன் மகன் வந்துட்டான், போய் காலில் விழுந்துக்குவான். என்னோட இடத்துலையே வந்து சேரணும் அப்படின்னு கேட்டதில் உன் இடத்துலையே கொண்டு வந்து சேர்த்தியாச்சு இல்லையா? அதே போல் கருப்பசாமி செட்டு சேராமல் நம்மளுக்கு ஓரளவுக்கு வருமானம் சம்பாரித்து கொடுக்குறான். இருந்தாலும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, அப்படியே இல்லையா மாலை? அதே போல் உனக்கு நிரந்தரமாக சம்பாரித்து உனக்கு பொருளாதாரத்தையும் உனக்கு கொடுத்து நல்லபடியாக உன்னோட சொல் பேச்சு கேட்டு நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? இன்னும் கொஞ்ச காலம் நல்லபடியாக வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நானாக தேடி அமைச்சு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உருவாக்கி தந்துடுறேன். இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? இதை கொண்டுட்டு போய் சரிப்பா, இதை கொண்டுட்டு போய் 2 நாள் கழித்து 3ஆவது நாள் புதன்கிழமை அன்னைக்கு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். தேய்ச்சி குளிச்சுட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி குமாரபாளையம் முயற்சிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி 2மே எழுதிடலாண்டாமானே. 2மே எழுதிடலாம். நான் அமைச்சு தந்துடுறேன். அதை எழுதலாம்ட்டு நானே பர்மிஷன் கொடுத்துட்டேனே. அதனால் நான் 2மே எழுதிடலாம். அதே போல் எந்த தடங்கள் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ வந்து போகாமல் இருந்தது தான் சரி. அதனால் யார் என்ன பகைச்சாலும் பரவாயில்ல. அதனால் கருப்பசாமி என்னென்ன பேசுனா, என்னென்ன திட்டுனா, என்ன சாபமிட்டான் அத்தனையும் கருப்பசாமி மாற்றி உனக்கு உருவாக்கி அவன் கண்ணு முன்னாடி அவன் தண்டனை அனுபவிச்சான இல்லையா? உன்னைய வந்து வெறு வீடாக போயிருவின்னு பேசினேன். இப்போ அவன் இருக்கிற இடமே சாம்பலாக போயிட்டான் போனானு இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி அத்தனை பேர்த்து யார் பேசினாலும் சரி அத்தனை பேர்த்தையும் உனக்கு தண்டனையை கொடுத்து கண்ணு முன்னாடி கருப்பசாமி உனக்கு வெளிநாட்டில் கொண்டுட்டு போய் செட்டில் ஆக்கி உன்னோட சிஏ படிப்பில் நல்லபடியாக பாஸ் பண்ணி கொடுத்து உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். உனக்கு வெளிநாட்டில் வேலையும் வாங்கி கொடுத்துறேன். திருமணத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டான். நீ வெறுவிடா போகணும் அப்படின்னு அவன் சாபம் விட்டான். இப்போ அவன் இருக்கிற இடம் இல்லாமல் போயிட்டான். அதே போல் கருப்பசாமி இதுதான் சாம்பிள். அதனால் தெரிஞ்சுக்க, யார் என்ன பண்ணியிருந்தாலும் கருப்பசாமி தெராசில் எடை போட்ட மாதிரி தண்டனை கொடுப்பேன். என்னோடய பாதையில் வரவே நான் அத்தனை பேர்த்துக்கும் கருப்பசாமி நான் உனக்கு துணை நின்று நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பேரும் புகழமாக வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றினா போதுமில்ல. அதனால் இதை கொண்டு இவனோட இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை இறக்கிறது கொஞ்சத்தையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கம்ப்ளீட்டாக சரியாக போச்சு. ஒரு 2% 3% அது இதையும் இன்றைக்கி பண்ணி அதையும் முழுசாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நம்மளோட மாற்றம் அதே மாதிரி எனக்கு வந்து வெளிநாட்டில் ஒரு தொடர்பு வச்சுக்கணும். அதுவெல்லாம் எனக்கு வந்து வர ஆடிலேருந்து ஆடி அமாவாசைக்கு மேலே நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லாமே படிப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றுட்டு பேசினா போதும். அதைத்தான் சொன்னேன், ஆடி அமாவாசைக்கு மேலே உனக்கு எல்லாம் மாற்றி ஏற்பாடு பண்ணுறேன். பால்கோன் எடுத்துறேன் உனக்கு அதில் எடுத்துரு. சரி. அதே போல் எனக்கு வந்து அந்த அன்னைக்கு வந்து வான வேடிக்கை உன்னோட சார்பில் நீ வச்சிடணும். சரியா? அதனால் திருவிழாவுக்கு வான வேடிக்கை நீ தான் பண்ணணும். அதே போல் நான் கருப்பசாமி எனக்கு பால் குடமும் எடுத்துரு. நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு கருப்பசாமி வெளிநாட்டில் உனக்கு அமைச்சும் கொடுத்துறேன். சரி. தலகாணடியில் அந்த கனி வைக்க சொன்னீங்க, அதெல்லாம் எடுத்து எடுத்துறேன். ஓடுற தண்ணீர் விட்டுறமானே. இதை கொண்டு உனக்கு இருப்பிடத்தில் வச்சிரு. இதை வச்சுட்டு அப்புறம் நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? திருவாரூர். முயற்சி பார்த்து திருவாரூர். சரி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் உன்னுடைய மகளை நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு இப்போ பேச்சு தடுமாட்டமாக போய் சொல் பேச்சு கேட்காம
அடுத்தவனோட பேச்சை கேட்டு கொஞ்சம் மாற்றி நடந்த மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அப்படி இருக்காட இல்லையாமாண்ணே? பிடிவாதமாக இருக்குது, கல்யாணம் வேணாம். அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன், கொஞ்சம் சரியில்லை, அவள் எடுக்கிற முடிவு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கான். அதனால் கருப்பசாமி இப்போ நான் கொடுக்குற இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் குடிக்கிற தண்ணியில் ஊற்றி கலக்கி விட்டுரு. சரியா? கலக்கி விட்டுடலாம்ல? கலக்கி விட்டுரு. 2 கனி கொடுத்து விட்றேன். ஒரு 60 நாளைக்கு உன்னுடைய மகளை கல்யாணத்தை பேச்சு எடுக்க வேணாம். சரியா? இதை கொண்டுட்டு போய் கலக்கி விட்டுட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றதுக்குள்ளேயே அங்கே ஒரு சம்மதத்துக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். 60 நாளில் அதுக்கப்புறம் நான் சொல்கிற டைமுக்கு போய் பேசுனேன் அப்படின்னா நீ சொன்னால் சரிப்பா அப்படின்னு சொன்னால் போதும்ல. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அந்த முடிவு உனக்கு மாற்றி உனக்கு உருவாக்கி உன் சொல் பேச்சு கேட்க வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. உன்னை கொண்டுட்டு போய் எல்லோரும் ஜூஸ் ஓட்டு குடிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் குடிக்கிற தண்ணியில் கலக்கணும். நீயும் குடிக்கணும், உன்னோட மகளும் குடிக்கணும். நீ எதிர்பார்த்ததை விட கருப்பசாமி எண்ணி 60 நாளில் அதுக்கப்புறமா நீ சொன்னால் சரின்னு கேட்டால் போதுமில்ல, உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறணும். அதுக்கு தாண்டாமானே சொன்னேன், வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து உன்னோட மகளுக்கு மட்டும்தான் இன்றைக்கி உத்தரவு. ஞாயிற்றுக்கிழமைவா உன் மகனுக்கு நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்.